25/5/2017 வியாழக்கிழமை வைகாசி மாதம் 11ஆம் தேதி மரணயோகம் கூடிய நாளாகும். இரவு 2:04 வரை அமாவாசையும் பின் பிரதமையும். கார்த்திகை நட்சத்திரம் இரவு 12:53 வரையிலும் பின் ரோகிணி நட்சத்திரம். நியூமராலஜி பிறந்த தேதி பெயர் எண் வாரியாக பலன்களும் யோகமும் பாதிப்பும் பரிகாரம் என்ற பதிவு 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். ஜூன் மாத ராசி பலன்கள் பதிவும் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும். மேலும் ஒவ்வொரு வீடியோ பதிவு ஏற்றப்படும் போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்க கீழே உள்ள சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்வோம். இதனால் பதிவு ஏற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கும். இன்றைய ராசி பலன்கள். மேசம், பிள்ளைகளால் வருமானமும் அன்பும் பாசமும் உண்டாகும். சிலருக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடும் அவர்களிடம் இருக்கும். வீடு வாகனம் விஷயமாக இன்று கருத்து வேறுபாடு இருக்கலாம். அரசு சார்ந்த வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் அனுசரித்து செல்லவும், அரசியல்வாதிகள் பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் கவனமாகவும் வார்த்தைகளை பார்த்தும் உபயோகப்படுத்தல் வேண்டும். கெடுதல் எல்லாம் நன்மையாகவே முடியும். அரசு வழியில் ஆதாயமும் உதவியும் உண்டாகும். கூடவே செலவும் இருக்கும். தாயாரிடமிருந்து அன்பும் ஆதாயமும் பணவரவும் இருக்கும். சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். ரிஷபம், வியாபார தொடர்பு இன்று ஏற்படும். நீண்ட நாள் நண்பர் ஒருவரின் தொடர்பு உண்டாகும். போன் பேச்சு நன்மையும் செலவும் சேர்ந்தே கொடுக்கும். அரசு வழி தொடர்பு ஏற்படும். வேலை சம்பந்தமான பேச்சு இன்று இருக்கும். சிலருக்கு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் வரும். இது சாதகமாகவே இருக்கும். வீடு வாகன தொழில் நன்மை அளிக்கும். ஆனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தாயாரின் பாசமும் நினைவு இன்று இருக்கும். சிலருக்கு வாகனத்தில் ரிப்பேர் செய்ய நேரிடும். வாகன கண்ணாடி கூட சிலருக்கு உடைய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் நிறுத்தும் போது கவனமாக பார்த்து நிறுத்தவும். தந்தையுடன் அமைதி காக்கவும். சிவன் அம்பாள் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம், வெளியூர் பயணமும் செலவும் வருமானமும் உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானமும் தகவலும் நன்மையும் பணவரவையும் கொடுக்கும். சிலர் மருத்துவ சிகிச்சைக்காக பயணம் மேற்கொள்ள நேரிடும். போன் சிலருக்கு கீழே விழ வாய்ப்புள்ளதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தம்பி உறவினர்களுக்காக பயணம் ஏற்படும். அவர்களுக்காக செலவும் கூட இன்று இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதைகளும் கால் பாத வலியும் இன்று ஒரு சிலருக்கு உண்டாகும். அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும். கடகம், வேலைவாய்ப்பும் வேலையில் இடமாற்றமும் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான சூழல் தெரிய வரும். கணவன் மனைவிகளுக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மையும் செலவும் உண்டாகும். நல்ல மகிழ்வும் ஆதாயமும் உதவியும் இருக்கும். வேலையில் பளு அதிகரிக்கும். அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும். சிம்மம், பொருள் சேர்க்கையும் பணவரவும் இன்று இருக்கும். வெளியூர் பயணம் அல்லது வெளிநாடு பயணம் சிலருக்கு ஏற்படும். சில தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் மேற்கொள்வீர்கள். வேலையில் சிறப்பும் சிறு சிறு இடைஞ்சல்களும் கூடவே இருக்கும். தந்தையால் தொழில் முன்னேற்றமும் சிலருக்கு வேலைவாய்ப்பும் உண்டாகும். சிலர் வாகனம் வாங்க சென்று பார்த்து வருவீர்கள். அம்பன் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி, எதிர்பாராத வருமானமும் வெளியூர் பயணமும் இன்று இருக்கும். சிலருக்கு தெய்வ வழிபாட்டிற்காக பயணம் ஏற்படும். உறவினர் தம்பி தங்கைகளுடன் சென்று வருவீர்கள். தந்தை மூலம் நன்மையும் ஆதாயம் அடைவீர்கள். ஆனால் அவர்களிடம் கொஞ்சம் கடுமை உங்கள் மீது காட்டுவார்கள். பயணத்தில் சிலருக்கு சங்கடம் உண்டாகும். போன் பிரச்சனை தரும். அம்பாள் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். துலாம், வேலையில் உள்ள நண்பர்கள் காலையில் ஆதாயமும் மாலையில் செலவும் அவர்களால் அலைச்சலும் பிரச்சனையும் உருவாகும். எனவே கவனமாக பேச வேண்டும். பேச்சில் நிதானமும் பிறரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. மேலும் தொழிலில் வேலையில் உள்ள பிரச்சனையை பற்றி யாரையும் நம்பியும் பேசாமல் இருந்தால் இன்று நாள் நன்மையாகவே முடியும். வியாபாரத்தில் லாபம் குறையும். சிலருக்கு இடுப்பு வலி மாலைக்கு மேல் உண்டாகும். எனவே கவனம் தேவை. மூட்டு வலி கூட சிலருக்கு ஏற்படலாம். தந்தையுடன் அமைதியாக இருப்பது நலம். அம்பாள் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், காலையில் தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்லவும். அலுவலகத்தில் வேலையும் உயர் அதிகாரிகளால் நெருக்கடியும் சங்கடத்தையும் சந்திக்க நேரிடும். அரசு வழியில் மதியத்திற்கு பிறகு நன்மை உண்டாகும். நண்பர்கள் மூலம் பணவரவு ஏற்படும். வேலையில் மதியத்திற்கு பிறகு நண்பர்கள் ஒத்துழைப்பும் நன்மை அளிக்கும். நம்பிக்கையும் தைரியத்தையும் உண்டாக்கும். போன் தொந்தரவு சிலருக்கு ஏற்படும். கடன் பிரச்சனை கவலை அளிக்கும். அம்பாள் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, வயிறு உபாதைகள் இன்று உண்டாகும். எனவே உணவில் கவனம் தேவை. கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனால் அதில் சிறு தடையோ தாமதமோ ஏற்பட்டு பின்தான் வரும். கடன் பிரச்சனை நெருக்கடி உண்டாக்கும். போன் பேச்சு தொந்தரவும் கவலை அடையவும் செய்யும். தந்தையுடன் உதவியும் இருக்கும். பேச்சில் கவனம் தேவை. கண்ணாடி உடைய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அம்பாள் சிவன் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும். மகரம், வீடு வாகனம் வாங்க கணவன் மனைவியுடைய ஆலோசனையும் பேச்சும் இன்று இருக்கும். சுறுசுறுப்பும் நுண்ணறிவும் இன்று இருக்கும். பிள்ளைகளுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை பார்த்து கொள்ளவும். தந்தை மகன் கருத்து வேறுபாடு ஏற்படும். எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சிலருக்கு வயிறு உபாதைகள் உண்டாகும். எனவே உணவில் கவனம் தேவை. அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும்.
கும்பம் பெண்களால் அனுகூலம் உண்டாகும். அவர்களின் உதவி நன்மை அளிக்கும். வீடு வாகனத்திற்காக கணவன் மனைவி உதவி இருக்கும். குறிப்பாக கடன் செலுத்தவோ அல்லது பெறவோ உதவுவார்கள். கணவன் அவர்களுடைய பெயரில் கடன் கேட்டால் உடனே கடன் கிடைக்கும். நண்பர்களின் உதவி நன்மை அளிக்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழில் வியாபாரம் வேலையிலும் நண்பர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். அம்பாள் சிவன் வழிபாடு இன்று நலம் தரும். மீனம் உறவினர்களால் உதவியும் தொந்தரவும் இன்று இருக்கும். போன் தொந்தரவு ஏற்படும். தந்தையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலதிகாரியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தம்பிகளிடம் கடுமை காட்ட வேண்டாம். வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டும். பேச்சில் எச்சரிக்கை தேவை. பணவரவு இன்று இருக்கும்.